அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டு தான், ஏன்னா உடல்நிலை சரியில்லை. அதனால் பேசக்கூட முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, தகவல்களை உங்களுக்கு கரெக்டான நேரத்தில் சேர்த்துடணும், அதான் என்னோடய விஷயம். ரிசல்ட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 3060 நண்பர்களே, ஓகேங்களா. 3060 ஏசி டபுள்ஸ் வந்துருக்கு. நம்ம ஆல் போர்டில் 1 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். 0 பாஸ் ஆகிருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இதை நம்ம கணிப்புகளில் வந்து எந்தெந்த நண்பர்கள்லாம் பயனடைஞ்சிருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தேங்க்யூ அப்படின்னு சொல்ல கூட ஒரு ஊக்கமாக இருக்கும். அது இல்லாமல் திரும்ப திரும்ப சொல்கிறேனேன்னு தப்பாக நினச்சிக்கணும். இந்த மெம்பர்ஷிப்பில் ப்ரைஸை வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். அதனால் மெம்பர்ஷிப் இருக்கிறத வந்து நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். மெம்பர்ஷிப்பில் வந்து ப்ரைஸ் கம்மியாக நம்ம வந்து இந்த இதில் கொடுத்துருக்கோம். மெம்பர்ஷிப்பில் 2 ஸ்லாட் அப்படிங்கிற மாதிரி மாற்றிருக்கோம், ஓகேங்களா. அது எப்படி அப்படின்றது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு 2 லெவல் தான். நீங்கள் 299 ரூபா அதுலேருந்து இன்னையிலேருந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 299. இது வந்து அதோட பேர் வந்து கேரளா 3D டெய்லி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், ஓகேவா. அந்த 299 ரூபா அந்த மெம்பர்ஷிப் இதில் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேவா. சரி, இப்போ நம்ம வந்து நேற்று நான் சொன்ன மாதிரி போன வருஷம் 2024 டிசம்பர் சார்ட் என்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வீடியோவில் ஒரு சில விஷயங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த விஷயங்கள் புரியாது. 060 ரிசல்ட்டுக்கு ஆல் போர்டு 1 அல்லது 0, ஓகேவா. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏபிஎஸ்சிபிசியில் 0550 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். 0770 கொடுத்துருந்தேன். ஆனால் 60 கொடுத்துருந்தேன், அதுலேயும் பாஸ் ஆகிருக்கும். ஸோ இதுதான் நம்ம கொடுத்த நேற்று கணிப்பு, இதுதான் கொடுத்தோம். ஓகே, இப்போ வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் என்ன மாதிரி ரிசல்ட் வந்திருக்கு, அதாவது இந்த 1ஆம் தேதி என்ன ரிசல்ட் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சார்ட் மூலியமாக காமிக்கிறேன். என்கிட்ட எல்லா சார்ட்டுமே இருக்குது. ஸோ 2024 ஜனவரி டு டிசம்பரில் மந்த்லி சார்ட் வரைக்கும் எல்லாமே இருக்குது, ஓகேவா. அதனால் நம்ம எதுக்குமே வந்து தேட வேணாம், எல்லாமே நம்மள்கிட்ட இருக்குது. ஓகே, இப்போ வந்து நம்ம சார்ட் என்னங்கிறத பார்ப்போம். இது 2024 சார்ட். 2024 சார்ட்டில் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். இந்த ரிசல்ட்டை மட்டும் பாருங்கள். இங்கே என்ன ரிசல்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறீங்களா? எழுதி காமிக்கிறேன் பாருங்கள், என்ன பண்ணியிருக்காங்கன்னு. நான் சொன்னேன் அதே மாதிரி தான், 50 60 35. சரிங்களா. போன தடவை டி போர்டுக்கு முன்னாடி இருக்கிறதுல 060 அப்படியே நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக இறங்கியிருக்கு, ஓகேங்களா. நல்லா பார்த்துக்கோங்க. 2024 டிசம்பர் மாதத்தில் நம்மளுக்கு வந்து 060, அந்த 060 வந்து நம்மளுக்கு டி போர்டு ஏ போர்டாக, டி போர்டில் 6, ஏ போர்டில் 0, பி போர்டில் 3, சி போர்டில் 5 அப்படிங்கிற மாதிரி போன தடவை 60 35 வந்திருக்கு. ஆனால் நம்மளுக்கு இந்த வருஷத்தில் என்ன எடுத்துருக்காங்கன்னா 060 இங்கே இருக்கிறது அப்படியே தூக்கி நம்மளுக்கு இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கு. இதுதான் விஷயம். ஸோ இப்போ நாளைக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம், ஓகேவா. இது இந்த தகவல் தான் நான் உங்கள்கிட்ட சொன்னேன். இன்னும் தகவல்கள் இருக்குது, நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா புரியாது, வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இது இப்போ இந்த 060க்கு கீழே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 481, ஓகேவா. இதை ஒரே ஒரு செட்டு நம்ம இப்போ எடுத்துப்போம், 481, ஓகேவா. இந்த 481 நம்ம எடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்ப்போம். 481 போன வருஷம் 1ஆம் தேதிக்கு 2ஆம் தேதி ரிசல்ட்டுக்கு அந்த சாரி 481ல் 348, சாரி நண்பர்களே 348 060க்கு 348, 0க்கு 3, 6க்கு 4, 0க்கு 8. ஒரே ஒரு நம்பர் டேரக்ட் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 348, அவ்வளோதான். இதை மட்டும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. 348 செக் பண்ணிக்கோங்க. இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம இந்த மாதம் கரண்ட் சார்ட்டில் வருவோம். அது என்ன விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இந்த நவம்பர் மாதம், அதாவது இந்த நவம்பர் மாதத்தில் திங்களுக்கு செவ்வாய் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் என்னவாக வருது அப்படிங்கிறத நான் எடுத்தேன். ஜஸ்ட்டு எடுத்ததை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன், அப்போ தான் உங்களுக்கு என்னன்னு புரியும். ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல மண்டே டியூஸ்டே, இங்கே மண்டே டியூஸ்டே, இங்கே மண்டே டியூஸ்டே
அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து இந்த மாதம் ஃபுல்லாக நடந்த அந்த 4 ட்ரா கணக்கு சொல்ல போனால் இவருக்கு 1 2 3 4 5 6 7 8 அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சனி ஞாயிறு திங்கள் இன்றைக்கி வந்துருச்சு. ஸோ இதுலேருந்து நம்ம எடுத்த கணிப்பு என்னென்னா, ஒரு இந்த 4 செட்டு வருது. ஒரு உதாரணத்துக்கு இன்றைக்கி ரிசல்ட் 060னா அது நான் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொன்னால், ஒரு சின்ன உதாரணத்துக்கு இதை நான் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காண்டி தான் சொன்ன மாதிரி இல்லை. இங்கே திங்கள் செவ்வாய் அப்படின்ட்டு இருக்குன்னா, இந்த இடத்துல 202க்கு 9 5க்கு 3 3க்கு 8னா அப்போ 060க்கு என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ சொன்னால் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுலேருந்து நம்மளுக்கு எடுத்த கணிப்புகள் என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து 742 445 490 147 நம்மளுக்கு இதுலேருந்து கிடைத்தது 742 445 490 147. இதை விருப்பம் இருக்கிறவங்க பாக்ஸில் போடுங்க, பாக்ஸில் பாருங்கள், இல்லைன்னா டேரெக்டாக பாருங்கள், அவ்வளோதான். அதே மாதிரி ஒரே ஒரு நம்பர் தான் அதில் வந்து ஒரே நாளில் அப்படியே கிடச்சிருன்னா கண்டிப்பாக முடியாது, அதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஓகேங்களா? கெஸ்ஸிங் இப்படி தான் ஓரளவுக்கு எடுத்து நம்மளால் பண்ண முடியும், அவ்வளோதான் விஷயம். வேறு இல்லை. ஏன்னா ஒரு நாளும் ஒரு மாதிரி பேட்டர்லாம் மாறிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதை கண்டுபிடிக்கிறதுக்காக கொஞ்சம் விஷயங்கள் இருக்குது. 742 445 490 147 இதுதான் இந்த மாதத்தில் இருக்கிற அந்த 4 வாரத்தோட சார்ட்டை செட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைத்த எண்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுலேருந்து அதிகப்படியாக நம்மளுக்கு என்ன வருதுன்னா 4 தான் எல்லா போர்ட்லேயும் இருக்குது. 4 7 தான் எல்லா போர்ட்லேயும் இருக்குது. ஆல் போர்டு 4 7 அவ்வளோதான். ஓகேங்களா? அதில் இன்னும் சொல்ல போனால் 4 7 ஆல் போர்டு இன்னமும் கொஞ்சம் உறுதியாக அப்படின்னு மாதிரி இல்லை. ஜஸ்ட்டு சொல்ல போனால் பி போர்டில் வந்து கன்ஃபார்மாக 4 இருக்குது, அவ்வளோதான். இதுதான் நம்ம கொடுக்குற கணிப்புகள். 4 வந்து கன்ஃபார்மாக இந்த பேட்டர்ன் படி, இந்த கேசிங் படி பார்த்தோன்னா நீங்களும் கணிப்புகள் எடுத்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். ஓகேங்களா? 060 அப்படிங்கும்போது 6க்கு 4 நான் சொல்கிறேன். அதே மாதிரி 0க்கு வந்து 7 அப்படிங்கிறது சொல்கிறேன். ஸோ AB 74 அப்படிங்கிறதும் இருக்குது. ஸோ நான் இன்றைக்கி வந்து ஏன் ABACBC நான் கொடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாகவே ஒரு 4 எண்கள் கொடுத்துட்டோம். அதே மாதிரி போன வருஷம் சாட்டுப்படியும் ஒரு நம்பர் கொடுத்துட்டோம், மொத்தம் 5ஆக கொடுத்துட்டோம். அதனால் இன்றைக்கி ABACBC கிடையாது. நான் நாளைக்கு உரிய கணிப்புகளில் ஒன்லி ஆல் போர்டு தான். பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த அளவுக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஓகேவா? திரும்ப உங்கள்கிட்ட ஒரு ரிப்பீட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயந்தான். 060 நம்ம 3D தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். 0க்கு 3 6க்கு 4 0க்கு 8. ஓகேவா? இப்போ நான் எடுத்தது 348 போன வருஷம் ரிசல்ட்டில். நல்லா பார்த்துக்கோங்க, எப்படி மேட்ச் ஆகுதுங்கிறத சொல்கிறேன். அதே மாதிரி இந்த மாதம் சார்ட்டு, அதாவது போன நவம்பர் மாதம் சார்ட்டு படி நான் எடுத்தது 445 490 147. இதில் எல்லாத்துலேயுமே நல்லா பாருங்கள், 42 47 48 45 அப்படின்ட்டு இருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் பிசியில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, பிசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேலை பிசியில் ஆரம்பிச்சிடுவோமே. 41 42 43 44 45 46 47 48 49 50. கண்டிப்பாக இதில் வந்து உட்கார பாருங்கள். 41லேருந்து 50 வரைக்கும் பிசியில் வரிசையாக அடிக்கும். அது 0க்கு 1 வரலாம், 0க்கு 2 0க்கு 3 0க்கு 4 0க்கு 5 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஓகேவா? ஏன்னா 2 நாள் நம்மளுக்கு பிசியில் டபுள்ஸ் வந்துருச்சு, இன்றைக்கி ஏசியில் டபுள்ஸ் வந்துருச்சு. அப்படிங்கும்போது நாளைக்கு ஏபியில் டபுள்ஸ் வரலாம். அது ஏபியில் டபுள்ஸாக வந்தால் என்ன வரலாம்னா 44 வரலாம். 0க்கு 4 6க்கு 4 வரலாம், பார்த்துக்கோங்க. இவ்வளோ தான் நம்மளோட கணிப்பால். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜாயின் பட்டனில் மறக்காமல் ஜாயின் பண்ணிவிங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி உங்களுடைய நல்ல கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.
அவ்வளோதான். தினசரி நீங்களே பார்ப்பீங்க. நம்ம முன்னாடி ஒரு நாள் நம்மளுக்கு கொஞ்சம் அதில் இல்லைனாலும் மறுநாள் வந்து வந்துடும். அதில் எந்தவித டவுட்டே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்லிடுறேன். அதே மாதிரி நம்ம மெம்பர்ஷிப்பில் இருக்கிற ப்ரைஸும் குறைச்சிருக்கோம். 299 தான். ஜாயின் பண்ணி மறக்காமல் உங்களை சப்போர்ட் கொடுங்க. மினிமம் நாளைக்குள்ளே ஒரு 20 நண்பர்கள் மறக்காமல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. பார்க்கலாம். அப்படி பண்ணால் தான் நண்பர்களே, அதாவது இதை நான் கம்பல்சரின்னு சொல்லலை, எனக்கும் ஒரு ஊக்கமாக இவ்வளோ தூரம் இவ்வளோ இந்த சார்ட்டை ஒரு உதாரணத்துக்கு இந்த 2024 சார்ட் அப்படிங்கிறது நான் 2023 வச்சுருக்கேன். 24 இருக்குது, தேட வேணாம் அப்படின்னு நம்ம இதில் கூட வெப்சைட்டில் கூட போய் பார்க்கலாம், எடுக்கலாம், அதெல்லாம் ஓகே. இருந்தாலும் அந்த அக்யூரேட்டான அந்த விஷயங்களை வந்து நம்ம தகவலை சேகரித்து இவ்வளோ தூரம் கெஸ்ஸிங் எடுத்து கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம சேனலுக்கும் ஒரு சப்போர்ட்டாக உங்களுடைய பங்களிப்பு இருக்கணும்னு நினைக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் எந்த இதுவும் இல்லை. அதனால் பாருங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். திரும்ப அடுத்த சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.